வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு பிளாக்ல பாக்கெட் பண்ணுறது, அந்த பாக்கெட்டுக்கு தேவையான மேனுவல் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்கிங் பாக்கெட் ஒரு ஸ்கொயர் பிளாக் கொடுத்துருக்காங்க, 80x80. இந்த ஸ்கொயர் பிளாக்கோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. இதில் வந்து 25 ரேடியஸ் உள்ள ஒரு ஹோல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாக்கெட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறது? இந்த பாக்கெட்டோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. நம்ம ஜஸ்ட் 0.5க்கு ஒரு பாக்கெட் எடுக்க போகிறோம், 0.5க்கு ஒரு பாக்கெட் எடுக்க போகிறோம். ஸோ அதற்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இனி வரக்கூடிய ப்ரோக்ராமில் எப்படி வந்து 20 வரைக்கும் டெப்த் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாக்கெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது இன் டெப்த் 0.5. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, பிளாக் சென்டர் இஸ் x0 y0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பிளாக்கோட சென்டர் பாயிண்ட்டை x0 y0 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் தான் இதோட ஒர்க் ஆஃப்செட், அதாவது ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம G54ங்கிற கோடால் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, நாட் ஓன்லி G54, G55ன்னு கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, G55ன்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். தட் இஸ் யுவர் விஷ். G54, 55, 56, 57, 58, 59 இதில் எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே G55ன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் யூ ஷுட் யூஸ் G55. ஓகே, ஸோ G55 தான் நீங்கள் ப்ரோக்ராம்லையும் டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 80x80 பிளாக்கோட சென்டரை என்னோட ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டமாக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ஒர்க் ஆஃப்செட்டோட வேல்யூ வந்து G55 அப்படிங்கிற கோடால் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்கெட்டுக்கு எப்படி நம்ம மேனுவல் ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஐ ஹேவ் அன் செப்பரேட் இமேஜ் டு மேக் அ பாக்கெட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் என்ன பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, 4 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். ஆப்ரேஷன் 0004 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். யுவர் விஷ், எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருக்கும் பொழுதே வரிசையாக ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் கால் பண்ணும் பொழுதும் ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஒய் ஐ கிவ் 0004 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அடுத்ததா லைன் நம்பர் 1. ஸோ லைன் நம்பர் 1ல் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, கோஆர்டினேட் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், N1 G54. ஓகே, ஸோ G54 நம்ம வைக்கல. இந்த சென்டென்ஸ் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, முன்னாடி G55ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ N1 G55 மை கோஆர்டினேட் சிஸ்டம், G90 அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். G00 ரேபிட் மூவ்மெண்ட் டு x0 y0 z50. ஸோ இதை கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுடைய டூல் வந்து டூல் போஸ்ட்லேருந்து மூவ் ஆகி கரெக்டாக இந்த பிளாக்கோட சென்டர், அதாவது நீங்கள் எங்கே G55 கொடுத்தீங்களோ அந்த இடத்துல பொசிஷன் ஆகும். பட் y வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 டிஸ்டன்ஸில் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் லொக்கேட் ஆகிருக்கும். இந்த பிளாக்கோட சர்ஃபேஸில் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்த லைன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இதோட RPM S500 M03. ஸோ ஸ்பிண்டிலோட RPM வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 RPM இருக்கும். M03ங்கிறது என்னன்னா, ஸ்பிண்டில் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஓகே, அடுத்ததா லைன் நம்பர் 3. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லீனியர் மூவ்மெண்ட் G01 Z0 F300. ஸோ என்ன ஆகும்னா, Z50லேருந்து G01 அதாவது லீனியராக மூவ் ஆகி Z01க்கு வந்து பொசிஷன் ஆகும். ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்து கரெக்டாக வந்து உட்காரும் Z0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா. ஓகே, ஸோ ஃபீட் ரேட் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா F300 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த லைன்லேயே நீங்கள் கூலண்ட்டை வேணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கூலண்ட்டை ஆன் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு M08 டு ஆன் கூலண்ட். ஓகே, அடுத்தது லைன் நம்பர் 4. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 லைன் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமுக்கும், என்ன ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி, மில்லிங் ஆகட்டும், ஃபில்லட் ஆகட்டும், சாம்பர் ஆகட்டும், ட்ரில் ஆகட்டும், எந்த ப்ரோக்ராமுக்குமே இந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 4th லைன்லேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ N4 லைன் நம்பர் 4 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, G01 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லீனியர் மூவ்மெண்ட் டு, ஸோ இப்போ எனக்கு வந்து டூல் இங்கே இருக்குது, லீனியர் மூவ்மெண்ட் டு திஸ் எட்ஜ். ஸோ கரெக்டாக டூல் வந்து இந்த எட்ஜுக்கு வந்து நிற்கணும்.
ஸோ இங்கே சென்டர்லேருந்து இந்த எட்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா 25. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், எக்ஸ் மைனஸ் 25 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து மைனஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் வருது. ஸோ எக்ஸ் மைனஸ் 25 டாட் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் n5. ஸோ இப்போ என்னோட டூல் வந்து இந்த எட்ஜில் இருக்குது. எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னாக்கா இந்த பாத்துலேயே அப்படியே ரொட்டேட் ஆகி வந்து இந்த இடத்துல நிற்கணும். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா பாக்கெட் ஆகும். ஓகே, பாக்கெட்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி ட்ரில் வச்சு போட்ட ஹோலை என்லார்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பாக்கெட் பண்ணுறதுக்கு போரிங் டூல்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாக்கெட்டிங் மீன்ஸ் என்லார்ஜிங் த ஹோல். ஸோ என்ன ஆல்ரெடி ட்ரில் பண்ணி வச்சுருப்பாங்க சம் ஆஃப் த டயாவுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹோலை என்லார்ஜ் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும், இந்த டூல் வந்து நம்ம இங்கே பொசிஷன் பண்ணியிருக்கிறது ரொட்டேட் ஆகிட்டே வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம டெப்த் ஆஃப் கட்டை வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தட் இஸ் இன் இம்பார்ட்டன்ட். ஸோ டெப்த் ஆஃப் கட் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0.25 கொடுக்கணும், இல்லைனா 0.5 கொடுக்கணும். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா 0.5 வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் லைன் நான் எழுத போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் n5 வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா G01. Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் எடுக்கணும் அப்படின்னா Z வந்து மைனஸ் 0.5 அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ ஃபீடு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 100 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா G01 Z மைனஸ் 0.5 F100 அப்படிங்கிற இதில் மோஷனில் வந்து இங்கே வந்து நிற்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் ரொட்டேஷன் வேல்யூ கொடுக்கணும். ஸோ ரொட்டேஷன் வேல்யூ கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ என்ன ஆகணும், இங்கேருந்து ரொட்டேட் ஆகி இங்கே வந்து நிற்கணும். ஸோ அடுத்தது இதே பாயிண்ட்டுக்கு தான் வரப்போகுது. ஸோ நான் n6ல் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா சேம் ஆஸ் பட் நாட் அ லீனியர் மூமெண்ட். இங்கே என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் மூமெண்ட். இங்கே இருக்கிற வந்து டூல் வந்து அப்படியே சுற்றி வந்து இந்த இடத்துல பொசிஷன் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன். இது என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸில் இருக்கிறனால நம்ம என்ன கொடுப்போம், G02 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ தட் சேம் பாயிண்ட் எக்ஸ் வேல்யூ இஸ் மைனஸ் 25 டாட். ஒய் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒய் வேல்யூ வந்து 0 டாட். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒய் வேல்யூ 0 தானே, இங்கே தானே கரெக்டாக வந்து பொசிஷன் ஆகணும் திரும்பி. ஸோ ஒய் வேல்யூ 0. நான் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். ஹாஃபாக ரொட்டேட் பண்ணாமல் ஃபுல்லாக. ஸோ நம்ம மற்ற ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருப்போம்னா லீனியர் அண்ட் சர்க்குலர் கலந்து வர்றதுனால நம்ம 1 by 1 எழுதுவோம். பட் இதே ஒரு சர்க்குலர் மோஷன் தான். ஸோ டேரெக்டாக இங்கேருந்து சுற்றி வந்து கரெக்டாக இங்கே நிற்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 25 ஒய் 0 டாட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அங்கே வந்து நம்ம எப்போவுமே என்ன கொடுப்போம் அப்படின்னு ஃபில்லட் அண்ட் சாம்பரில் ரேடியஸ் வேல்யூ கொடுப்போம், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இங்கே வந்து நான் டயாவை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதோட டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா I is equal to 25. ஸோ ரேடியஸ் வேல்யூ இங்கே நம்ம டிஃபைன் பண்ணணும். I25 டாட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததா ஸ்பேஸ் கொடுத்துட்டு J0 டாட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I வந்து 25ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துக்கு சுற்றி வரும் பொழுது 25க்கு சுற்றி வரும். ஸோ இதே நீங்கள் வந்து ஏன் J0னா ஐங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் டயாவை மென்ஷன் பண்ணுறது. ஓகே, அதாவது டயால பாதி ரேடியஸை மென்ஷன் பண்ணுறது I. இதே ஜேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யில் மென்ஷன் பண்ணுறது. இந்த இடத்துல நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணும் பொழுது உங்களோட டூலை இங்கேருந்து இங்கே கொண்டு போய் அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணி வர்றீங்க அப்படின்னாக்கா ஒய் ஆக்சிஸில் கொண்டு போயிட்டு அப்புறம் ரொட்டேட் பண்ணி வர்றீங்கன்னா J25ன்னு கொடுத்துருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு போயிட்டு ரொட்டேட் பண்ணி திரும்பி எக்ஸ் ஆக்சிஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ I25ன்னு கொடுக்குறேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. I25ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டூலை எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு போய் ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் முடிச்சிடணும். இதே J25ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் கொண்டு போயிட்டு அங்கேருந்து ரொட்டேட் பண்ணி ஒய் ஆக்சிஸ்லேயே கொண்டு வந்து முடிக்கணும். நான் எங்கே கொண்டு வந்திருக்கேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு வந்ததுனால I25ன்னு கொடுக்குறேன், J0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு F500. ஸோ ஃபீட் ரேட் வந்து நீங்கள் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். ஸோ ஃபீட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா அகைன் வந்து 500. நாட் நெசசரி கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது லைன் 7. ஸோ லைன் 7ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா G00 டூல் மேலே போகணும். ரேப்பிடாக Z வந்து ஒரு 20ல் போய் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராம் க்ளோஸ். ஸோ M30 அப்படின்னு போட்டு ப்ரோக்ராமை என் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அகைன் நான் ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ ஆப்ரேஷன் 004 அப்படிங்கிறது ப்ரோக்ராமோடைய நேம். லைன் 1ல் என்ன பண்ணுறேன், G55ங்கிற கோஆர்டினேட் சிஸ்டம், G90ங்கிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பயன்படுத்த போகிறேன். G00ங்கிறது ரேபிட் மூவ்மெண்ட் டு x0 y0 z50ங்கிற பாயிண்டில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா RPM ஆஃப் த ஸ்பிண்டில் 500 அண்ட் ரொட்டேட் ஸ்பிண்டில் இன் கிளாக்வைஸ். ஓகே, ஸோ அடுத்தது லைன் 3. லைன் 3ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா G01 லீனியர் மூவ்மெண்ட் டு, ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல லீனியர் மூவ்மெண்ட் டு z0 கரெக்டாக இங்கே வந்து நிற்கும். அடுத்தது F300 ஃபீட் ரேட், M08 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூலண்ட்டை ஆன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா G01 x-25. அப்போ என்ன ஆகும்னா சென்டரில் இருக்க டூல் வந்து லீனியராக மூவ் ஆகி இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணும். இப்போது நான் டூலை அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்து இங்கே நிறுத்த போகிறேன். ஸோ அதன் மூலியமாக இந்த ஹோலை நான் என்லார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா G01 z-0.5 F300, அதாவது டெப்த் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா z-0.5. ஸோ இப்படியே ரொட்டேட் ஆக போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா G02, அதாவது கிளாக்வைஸ் மோஷன் கொடுக்குறேன். x-25 y0 திரும்பி ரொட்டேட் ஆகிட்டு வந்து கரெக்டாக இதே பொசிஷனில் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன். I வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா 25, ரேடியஸ் வேல்யூ J0ன்னு கொடுத்துக்கிறேன். நம்ம y ஆக்சிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா J25 I0ன்னு கொடுத்துருக்கணும். F வந்து 500 ஃபீட் ரேட். அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேப்பிடாக போய் Z20ல் டூவில் நிறுத்தி ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் மேக்கிங் பாக்கெட். ஓகே, டு என்லார்ஜ் த ஹோல், அதை தான் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்தது இதே பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. G54க்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணோம், G55 யூஸ் பண்ணோம். ஸோ ஹியர் G55 இஸ் அ ஒர்க் ஆஃப்செட் அண்ட் G90 absolute coordinate system, G00 rapid movement, G01 is a linear movement, G02 வந்து clockwise movement, I is a radius in x-axis, J is a radius in y-axis, S500 is an RPM and F300 is a feed rate. Okay.